அன்பான வணக்கங்கள். எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சு. என்னங்க ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சு. வீடியோவும் எடுக்கல. இப்போ உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஊர் சுற்றி ஐஸ்லாம் தின்னு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஜுரம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. எந்திக்கவே முடியல. டெய்லரிங் கிளாஸும் போகவே இல்லைங்க. நான் அந்த ஃப்ராக் தைச்சு போட்டேன் பார்த்தீங்களா, அதோட லாஸ்ட். ஸ்பைடர் செடி இது வந்து ஸ்பைடர்மேன், ஸ்பைடர் பிளான்ட். எத்தனை பேர் சொல்றாரு பாத்தீங்களா? தமிழ்ல இது பேர் சொல்லுங்க. அப்போ சிலந்தி செடியா? சிலந்தி செடி. ஆமா. சாம் போட்டிருக்க ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனாருது, எங்க அப்பாது. அழகா இருக்கல சட்டை. அங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சட்டையா? எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல. கல்யாண சட்டை. இது வந்து எங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி எனக்கு கொடுத்தாங்க. இது நாங்க என்ன ஐயோ வேறு காட்டாமே உள்ள வச்சுட்டீங்களா பாப்பா? வேறு வச்சு அத நல்லா அந்த பக்கெட்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல அதை போட்டு வேறு விட்டு இந்த ஸ்பைடரை வந்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்த செடி நம்ம வாங்கும் போதெல்லாம் இறந்து போயிடும், ஏன்னா மெயின்டைன் பண்ணாம செத்து போயிடும். நேத்து வந்து இந்த செடி வாங்கிட்டு வந்தோம், அழகு செடி இது. ஆமா, சண்டே வாங்கினோம். இது வாங்கினோம். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு அழகான வெள்ளை பூ பூக்குது. பூத்தா காட்டுறேன். இது வந்து ஒரு மணி பிளான்ட். ஏன் செத்து போச்சுன்னே தெரியலங்க. எங்களுக்கு வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. நம்ம போய் அந்த பாட்டிக்கிட்டே குத்துலாம்னு நினைக்கிறேன். அது நல்லா ஆக்குறோம். ஒரு 2 days நல்லா அப்படியே போட்டுருங்கம்மா. மாவை அப்படியே போட்டுருங்க. கார்ன்ஃபிளவர். அதுக்கு அடுத்தது இந்த செடி யானைக்காது. அது வந்து தண்ணியில போட்டு வச்சா சூப்பரா வளரும். யானைக்காது இது எடுத்து வைக்கணும். போய் எரிச்சிட்டு இருக்காரு. எங்க கொட்டை குச்சியெல்லாம் ஏங்க உள்ள போட்டீங்க? எறும்பு இருக்கா? நான் எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நீங்க எல்லாத்தையும் கொட்டைக்குச்சியில கிராஃப்ட் செய்யலாம்னு வச்சிருந்தேன். எனக்கு தெரியாது. அந்த கொட்டைக்குச்சியை உள்ள இருந்து எடுங்க. அது பெருசு, நல்ல பெருசு, ரொம்ப அழகாயிருச்சு மாடலா. நீங்க என்ன அது போட்டு எரிச்சிட்டீங்க? ஒரு வேலை செய்யாம வராததுக்கு காரணமே இதுதான். இதை எடுங்க. கொட்டாங்குச்சி எதுக்கு போட்டீங்க? குப்பையை தான் இருக்கிறீங்க. அதையும் குப்பையில போட்டு எரிங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? பருப்பா? இதெல்லாம் மாடு தின்னுச்சு. அந்த மாடுக்கு பார்த்து தின்னுது. புழு வச்சிச்சு, எக்கச்சக்க புழு. அதுக்குள்ள ஏன் போட்டீங்க? போட்டேன். எடுக்க முடியலையாங்க? அதை அப்படியே கவுத்து வச்சிருங்க, பானை ஹீட் ஆயிடும். இதை வந்து பாருங்க, இதை எடுக்கலாம். அச்சோ, உழுந்துச்சு உழுந்துச்சு உழுந்துச்சு. எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இது நான் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். இங்கே வந்து எவ்வளோ தெரியுமா? 50 ரூபா இந்த செடி கோன். இப்போ இது மட்டும் எதையாவது வைங்க. கொஞ்சம் எனக்கு தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு தந்துடுங்க. எனக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். பருப்புலேருந்து எவ்வளோ புழுங்க. இது வெயில வச்சிடலாமாங்க? இது வெயில வச்சுருங்க. அதே வெயிலில் செத்துதான் சச்சி, அப்போதான் இந்த புழுலாம் சாகும். நிறைய செடி நாங்க கிஃப்ட் கொடுத்துட்டோங்க. இது வந்து ஒயிட் கேக்குறாங்க. ஓ, அந்த ஒயிட். இதான் ரெயின். எல்லோ கலர் கேட்டாங்க. கொடுத்துறல? கொடுத்தாச்சு. எல்லோ கலர் ரெயின் லிலி வந்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நாங்க பதியம் போட்டு உங்களுக்கு விதை தவோம். அதெல்லாம் நடக்க ரொம்ப நாள் ஆகும். ஆமா, ஆனா கொஞ்சம் 1 மாசம் டைம் வேணும். எல்லாம் இதோட நிறுத்திக்கிட்டு கீரை, தக்காளி அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் போகணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், ஆனா பண்ண மாட்டேங்கிறோமே. பண்ணணும். அதுக்கு தொட்டி வேணும்,
அது பாருங்க இதெல்லாம் ஏதாவது செத்து போச்சுன்னா எவ்வளோ நாளாக தெரியுமா இது வாங்கி? கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம். ஐயோ பாப்பமா அப்படியெல்லாம் இல்ல 6 மாசத்துக்கு மேல ஆகுது. அதுக்கே அதிர்ச்சி ஆகுது. 1 வருஷம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்கங்க இதுக்கு மட்டும் 2 எவ்வளோ சூடா இருக்கு விட்டு பாரு, நல்லா விட்டு எவ்வளோ சூடா இருக்கு. ஆமா. ஐயோ இவ்வளோ ஹீட்டு தான் வரும். அதுக்கு தான் தரையில் வைக்கக்கூடாது. வச்ச கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஹீட் ஏறிச்சு. அப்புறம் சரி சாவம்னா பண்ணோம். இப்போ இதுவும் செத்துருவோம் கொஞ்ச நேரத்தில். ஐயோ பிளாஸ்டிக் அப்போ அது உள்ள வச்சிருக்க. அப்போ ஒன்று பண்ணலாம், அது வேற பிரிச்சு தண்ணியில் போட்டுடலாமாங்க? இந்த இது எதாவது தண்ணியில் போட போகிறா? இதுல கொஞ்சம் பிச்சு தாங்க எனக்கு. நீயே பிச்சுக்கதா? செத்து போச்சுன்னா என் மேலே படி போட்டுருவேன். அச்சோ எப்படி பிரிக்கிறது? இவ்வளோ தடியாக இருக்கு. அப்படியே வைங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் உங்களை. இப்படி தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். இல்லைம்மா எல்லாம் ஜாயிண்டில் இருக்குது. பிரிச்சா இது தனியாக வேணா வரும். இது தனியா? ஐயோ பயமா இருக்குங்க. ஏன் உடைக்கிறீங்க? நீ தான் கேட்ட. ஓ அப்படிதான் எடுக்க முடியுமா? எப்படி எடுக்கிறது? மண் எடுத்தா தான் எடுக்க முடியும். நான் மண்ணோட வச்சுலாம் பார்த்தேன். மண்ணோட தான் வைக்கணும். நீ தான் கேட்குறல. அது கொஞ்சமா பிச்சு வைக்க முடியாதா? பிக்கிறது நீ பிச்சு காட்டு. வேண்டாம். அப்புறம் என்ன? மரம் மாதிரி வருதுல்ல, அப்ப பெரிய தொட்டில் வச்சிருக்கலாமோ பாப்பா? பொறுமை பொறுமை. ரெட்டை கதிர். இதுக்குள்ளே இது பத்தாது போலல, வேற இதுல தான் போடணும். பத்தலை. அம்மா பெரிய தொட்டியில் வச்சிடலாமாம்மா பேசாம? பாப்பம்மா இது பத்தவே இல்லை. வச்சாச்சு அவ்வளோதான். அது அடியில் வாழமாக வைக்க வேண்டியதானே? வயரெல்லாம் வெளில வந்திருக்கு. அதெல்லாம் வெளியே இருக்குது. உங்களுக்கு உங்க நரம்பு எல்லாம் வெளில தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு தெரியுதே பாவமே. கண்டிப்பாக நரம்பெல்லாம் வெளியே தெரியுது. நான் பாடி போய்ட்டுறேன். அது பாவம், அதுக்கு தெரியுது. வேற தொட்டியில மாத்துங்கன்னா மாற்ற மாட்டேங்கிறீங்க. உங்க பட்ரோஸ் எல்லாம் பிச்சு போடுங்க, அதில் வைங்க. பட்ரோஸை பிச்சு போடுறது இந்த வேலை மட்டும் வச்சுக்காது. மேலே நம்ம தண்ணி மணி பிளான்ட் எல்லாம் வச்சு வீட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதை வந்து க்ளீன் பண்ணலன்னா அது மொத்தம் புழு வந்துடும். இந்த புழுவே தெரில. அதாவது ஏன் நீ மாத்தல? மறந்துட்டேன். தர ரொம்ப சூடா இருக்குங்க. ஏங்க இந்த பையெல்லாம் போட்டுட்டீங்க? உள்ள ஏதோ பை இருக்கு. ஓ ஓகே ஓகே. இது என்ன செடின்னு தெரியல. இது என்ன செடின்னு தெரியலங்க. இது என்ன செடி தெரியல. துளசி இருக்கு. அது மாதிரி இங்க வந்து இங்க ஒரு கொடி போகுது. பாவக்காய் கொடின்னு நினைக்கிறேன். பாவக்காய் போகுது. மல்லிப்பூ இது இருக்குல்ல, இதுதான் இதுக்குள்ள வைக்க போறேன். இந்த பவுல் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பவுல். சூப்பர் 99ல் நான் வந்து இது வந்து எவ்வளோன்னு வாங்கினேன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினேன். 200 ரூபாய்க்கு ஒர்த்து தெரியுமாங்க. இது 200 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. அன்றைக்கி அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சேண்ணா. 3 வருஷம் மேலே ஆகுது. சூப்பர் 99ல் தான் வாங்கினேன். ஓகே, அழகாக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இங்கே வந்து செடி தூக்கி வந்து அழகாக வச்சிட்டோம். சூப்பர்ல.
ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ தான் பேசவே முடியுது. நேற்றெல்லாம் ரொம்ப பெட்லி, அதான் படுக்கையாகவே ஆகிட்டேன் நான். இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அப்படியே வரேன். நேற்று எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, என்னுடைய மாமியார் அம்மா வந்து தான் எனக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. அது சாப்பிட்ட பிறகு தான் இந்த என்ன சொல்கிறது, பாத்ரூம் போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுட் பாய்சனால கிட்டத்தட்ட 15 வாட்டிக்கு மேலேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன் நான். போயிட்டு வந்து குளிச்சு ஃபுல்லாக டயர்டாகி பயங்கரமாக டயர்டாகிடுச்சு. அது என்னது ஓஆர்எஸ் அதுதான் குடிச்சிட்டே இருக்கிறேன் நான். அதை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கிறேன். அது வாங்குறதுக்கே காசு நிறைய செலவாயிடுச்சு. 3 குடிச்சிட்டே இருக்கிறேன். இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறமா சரி இன்றைக்காவது வீடியோ எடுக்கணும், வீடியோ போடணும். ஏன்னா வீடியோ போடாமல் இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப பேக்கில் போயிடும். அதனால் சரி வீடியோ எடுக்கலான்ட்டு உட்காந்துருக்கேன். நேற்று ஃபுல்லாக சாம் லீவில் தான் இருந்தாங்க. லீவ்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஃபுட் பாய்சன் பயங்கரமாக ஆகிடுச்சு. இது மாதிரி எனக்கு எப்போயுமே ஆனதில்லை, தான் ஃபஸ்ட் டைம். ஹீட்டாக ஆனதுனால அப்படி ஆகிடுச்சா இன்னும் தெரியல. அதுக்கப்புறமா சளி ஜுரம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக உடம்பு வந்து ரொம்ப ஒரு வதைக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வதச்சிச்சு. பேசவே முடியல. ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்டாகவே இருக்குது. எதுக்கு பாப்பா யூஸ் பண்ணுறீங்க இப்போ? இது என்ன தெரியுமா ஆச்சு, நாங்கள் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அது தெரியாமல் இந்த பெரிய பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சேர்த்து இப்போ இவ்வளோ இது இருக்குது பூச்சி மருந்து. ஒரு அக்கா கூட நான் இதில் வந்து பாதி பூச்சி மருந்து கொடுத்து அனுப்பிச்சேன் அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நிறையா ஒரு 1.5 கிலோ கிட்ட எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அரிசி போடணுமாங்க? ஓகேங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும், தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணும்னா உங்களுக்கு நாங்கள் அதை வாங்கி கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, இங்கே யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இல்லைனா உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதருக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரியும் நாங்கள் உங்களுக்கு பொருட்களெல்லாம் வாங்கி உங்கள் சார்பாக கிஃப்ட்டும் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 6 ஆர்டர் வந்துச்சு. ஏற்கனவே அந்த ஆர்டர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போவும் 2 ஆர்டர் வந்து நமக்கு இட்டாலி டென்மார்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இது மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டெய்லி வேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும். அப்புறமா எங்கள் ட்ராவலுக்கும் நீங்கள் காசு கொடுத்துடணும். உங்களுக்கு எந்த பொருட்கள் வேணாலும் நாங்கள் வந்து கொரியர் வந்து பண்ணுவோம். இன்னொன்று சொல்லணும். அதாவது இந்த சாமி சிலை, சாமி ஃபோட்டோஸ் மட்டும் எங்களால் வாங்கி வந்து சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு வந்து அலோட் கிடையாது. அதை நான் சொல்லணுன்ட்டு இப்போ வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். மிச்சப்படி எல்லா பொருட்களுமே நம்ம வந்து வாங்கி கொரியர் பண்ணலாம். ஏன்னா அது கஸ்டம்ஸில் வந்து பிடிச்சிருவாங்க. அதனால் அந்த பொருட்கள் மட்டும் அனுப்ப முடியாது. மிச்சம் எல்லா பொருட்களும் அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் கூட பண்ணுங்கள். நாங்கள் ரீப்ளை பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் பிஸ்னஸுக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கெட், காஃபி. நல்லா ஜுரம் அடித்து முடித்த பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு ஃபுட்டே பட்டர் பிஸ்கெட்டு, காஃபி தான். அப்போ கூட கசப்பாக தான் இருந்துச்சு வாய் ஃபுல்லாக. ஏன்னா டேப்லெட் வந்து ரொம்ப அதிகமாக நான் நேற்று மட்டுமே டேப்லெட் வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த க்யூட்டான வாட்டர் பாட்டில் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், அலோகிட்டின்னு போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறது. அதில் நல்லா சுடு தண்ணியும் ஊற்றி நான் வச்சுக்கிட்டேன். இப்படி தாங்க விளாக் போச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் அதுவரை உங்களிடம் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற